தினசரி காலை மாலை இருவேளையும் வீட்டில் பூஜை செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அதற்காக சில வரைமுறைகள் வகுத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த முறைப்படி நம்முடைய வழிபாட்டினை மேற்கொண்டால் அதற்குரிய முழுமையான பலனையும் பெற முடியும். நம்முடைய வீட்டின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கச் செய்யும் இடங்களில் முக்கியமான ஒன்று பூஜை அறை. வீட்டில் எப்போதும் தெய்வீகத்தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்க பூஜை அறையை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படங்கள், சிலைகள் உள்ளிட்ட பலவும் இருக்கின்றன. இதில் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் உள்ளிட்ட பலவும் வைத்திருப்போம். ஆனால் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள், வழிபடும் முறைகள் என சில உள்ளன. இந்த முறையில் நம்முடைய தினசரி வழிபாட்டினை மேற்கொண்டால் வீட்டில் நன்மை பெருகுவதுடன் தெய்வத்தின் அருள் எப்போதும் நிறைந்திருக்கும். வீட்டில் மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் பூஜை அறையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படும் பொருட்களுள் ஒன்றான கண்ணாடியே அவசியம் வைத்திருக்க வேண்டும். இந்த கண்ணாடியின் முன்பு ஒரு கிண்ணத்தில் சிறிதளவு உப்பு வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. இதற்கு தினமும் பூஜை செய்யும் போது தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும். இந்த கண்ணாடியில் தெய்வத்தின் உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் நம்முடைய வீட்டிற்கு வரும் முன்னோர்களின் உருவமும் பிரதிபலிப்பதால் அவர்கள் அருளும் ஆசியும் வீட்டில் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களாலான விளக்கு, விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் அவசியம் ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். ஏனென்றால் இந்த அகல் விளக்கு தான் வீட்டின் குலதெய்வம் குடியிருப்பதாக நம்பப்படுகிறது. வீட்டில் உள்ள தெய்வ சிலைகள், படங்களுக்கு பூஜை செய்யும் போது வெறும் விளக்கேற்றி மட்டும் பூஜை செய்யக்கூடாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து தான் பூஜை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக தினமும் ஒரு உணவு சமைத்து படைக்க முடியவில்லை என்றாலும் சிறிது கற்கண்டாவது வைத்து பூஜை செய்ய வேண்டும். சுவாமி படங்களுக்கு முன் ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி, பருப்பு ஆகிய மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது சிறப்பானதாகும். குறிப்பாக விநாயகரின் பாதத்திற்கு அருகில் எப்போதும் சிறிது அரிசி வைத்திருக்க வேண்டும். இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பற்றாக்குறை, வறுமை ஏற்படாமல் இருக்கும். பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் தண்ணீர் ஆகும். தண்ணீர் இல்லாமல் ஒருபோதும் பூஜை செய்யக்கூடாது. பூஜை அறையில் எப்போதும் பஞ்ச பாத்திரத்தை காலியாக வைக்கக்கூடாது. சிறிது தண்ணீரும் அதில் 1-2 துளசி இலைகள் அல்லது ஏதாவது ஒரு மலர் போட்டுத்தான் வைக்க வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.